சிங்கப்பூர் தேசத்திற்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுடைய ஜெபக்குழுவிலும் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து வருகிறோம். இந்த தேசத்தில் இருக்கிற நீங்களும் இந்த தேசத்திற்காக தினமும் தவறாமல் ஜெபிக்க வேண்டும். அந்த தேசத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்து வருகிறார். இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற நீங்கள் இந்த தேசத்திற்காக, ரட்சிப்புக்காக, சமாதானத்திற்காக, பாதுகாப்புக்காக தவறாமல் ஜெபிக்க வேண்டும். ஆமென். தொடர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் தேசத்தில் இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். வேத புஸ்தகத்தில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன். இன்றைக்கு இந்த உலகத்தை நோக்கி பாருங்கள். அன்போடு நம்மை விசாரிக்க யாராவது உண்டா என்று மனுஷனுடைய உள்ளம் இயங்குகிறது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சென்னையில் இருந்த நாட்களில் எனக்கு ஒரு தெரிந்த குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்திற்கு நான் அடிக்கடி சென்று ஜெபிக்கிறது உண்டு. அப்படி அங்கே போகும் பொழுது ஒரு வாலிபன், அவருடைய உறவினன் ஒருவன், ஒரு வாலிபன் அந்த வீட்டிற்கு வருவான். சில நாளாய் அந்த வாலிபனை நான் கவனித்தேன். யாரோடும் அதிகம் பேச மாட்டான். அவருடைய முகத்தில் எப்பொழுதும் ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். துக்கத்தோடு காணப்படுவான். ஒரு சின்ன மகிழ்ச்சியை நான் பார்த்தது இல்லை. அவனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த துக்கம் அவனுடைய முகத்திலே தெரியும். ஏதோ ஒன்றை பறிகொடுத்து இழந்ததை போல துக்க முகத்தோடே காணப்படுவான். சில நாட்கள் நான் அவனை கவனித்த பிறகு ஒரு நாள் அவனை பார்த்து சொன்னேன், உங்க உள்ளத்துல ஏதோ ஒரு கவலை இருக்கிறது. நீங்க என்கிட்ட சொன்னால் என்னால் முடிந்த உதவியை நான் உங்களுக்கு செய்ய முடியும். ஏதோ ஒரு வேதனை உள்ளத்தில் சுமந்து கொண்டு நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை வாலிப வயதில் என்பதாக நான் கேட்டேன். அவனை ஒரு மாடிக்கு தனியாக அழைத்து கொண்டு நான் அப்படி பேசின போது இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுடைய கண்களில் கண்ணீர் வடிந்தது. அவன் அழுதான். சிறு பிள்ளை போல் அழுதான். அழுதுவிட்டு அவன் சொன்ன முதலாவது வார்த்தை, இந்த சென்னை பட்டணத்தில் என் உறவினர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நான் துக்கத்தோடு அவருடைய வீடுகளுக்கெல்லாம் போய் என் பாரத்தை சொல்லி எனக்கு உதவி செய்ய நான் கேட்டேன். ஒருவரும் எனக்கு உதவி செய்யவும் இல்லை, என்னை அன்பாய் விசாரிக்கவும் இல்லை. ஆனால் நீங்கள் யாரோ ஒருவர், எனக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, ஆனால் இவ்வளவு அன்போடு என்னை விசாரிக்கிறீர்களே, அதை நினைத்த போது என்னையும் விசாரிக்க ஒருவர் இருக்கிறாரே என்று எனக்கு கண்ணீர் வந்து விட்டது என்று சொன்னான். நான் சொன்னேன், நான் ஒரு மனிதன், ஆனால் உங்களை மிகவும் அன்பாய் விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். ரொம்ப பாசத்தோடு உங்களை விசாரிக்கிறவர். அவர்தான் உங்களை குறித்த ஒரு பாரத்தை எனக்கு கொடுத்தார். உங்களோடு நான் பேச வேண்டும் என்று, விசாரிக்க வேண்டும் என்று அவர்தான் எனக்கு சொன்னார். அவரை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசுவை குறித்து சொல்ல 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 அவன் கவனமாய் கேட்டான். அந்த வாலிபன் இயேசு எவ்வளவு அன்பாய் நம்மை விசாரிக்கிறவர் என்று சொல்ல சொல்ல அவனுடைய உள்ளம் ஆண்டவர் பக்கமாய் திரும்பினார். முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபித்து இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டான். அவனுடைய பிரச்சனை என்னவென்று நான் கேட்டபோது சொன்னான், சென்னை பட்டணத்திற்கு வேலை தேடி நான் வந்தேன். எனக்கு ஒரு தற்காலிகமான வேலை கிடைத்திருக்கிறது. வாங்குகிற அந்த சம்பளத்தை வைத்துக்கொண்டு வீட்டு வாடகை கொடுத்து கரண்ட் பில் கட்டி எனக்கு சாப்பிடுவதற்கு, ஒரு மாதம் சாப்பிடுவதற்கு அந்த பணம் போதாது. முதல் வாரம்தான் நான் 3 வேளை சாப்பிடுவேன். கடைசி 2 வாரம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் என்னால் சாப்பிட முடியும். எனக்கு கிடைக்கிற சம்பளம் அவ்வளவுதான். ஒரு வேளை சாப்பிட்டு கொண்டு நாட்களை கழிக்கிறேன். இந்த நிலைமையில் இந்த வேலை இன்னும் ஒரு 2 வாரம்தான். அதன் பிறகு நான் வேறு வேலை தேடிக்கொள்ள வேண்டும். என் உறவினர்கள் நல்ல பதவியில் இருக்கிறார்கள், மேனேஜராகலாம் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையா தேடி போனேன், எனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கள் என்று. ஒருவரும் என்னை விசாரிக்கவும் இல்லை, எனக்கு அன்பு காட்டவும் இல்லை. நான் ஒரு அனாதை போல இந்த பட்டணத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் அழுதான்.
தன்னை விசாரிக்க யாருமில்லை, தன் மீது அன்பு காட்ட யாருமில்லை என்கிற ஒரு வேதனை அந்த வாலிபனுடைய உள்ளத்தில் இருந்தது. வேலை செய்கிற இடத்தில் பழகுகிறவள் இருந்தார்கள். அவன் போகிற உறவினர்களுடைய வீட்டுகளிலே அவனோடு பேசுகிறவள் இருந்தார்கள். ஆனால் உண்மையாய் அவனை விசாரிக்க யாருமில்லை என்கிற ஒரு வேதனை அவனுக்கு இருந்தது. இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர், இயேசு உங்களை விசாரிக்கிறவர். என் மகனே நீ எப்படி இருக்கிறாய், என் மகளே நீ எப்படி இருக்கிறாய் என்று அன்போடு விசாரிக்கிறவர். வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஆகார் என்று சொல்லக்கூடிய சாராளுடைய அடிமை பெண் அந்த வீட்டிலே நெருக்கம் வேதனை வந்தபோது, இந்த உபத்திரவத்துக்குள்ள என்னால் இருக்க முடியாது, இந்த அன்பில்லாத வீட்டுக்குள்ள என்னால் இருக்க முடியாது என்று வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். ஒரு கர்ப்பஸ்திரி, கர்ப்பத்தில் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிற பெண், அவள் வனாந்தரத்தில் ஓடுகிறாள். எங்காவது நான் போகட்டும் என்பதாய் போகிறாள். எங்கு நீ போகிறாய் தெரியாது, யாரிடத்திலே போகிறாய் தெரியாது, எந்த நாட்டுக்கு போகிறாய் தெரியாது. வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாள், ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில். இந்த உபத்திரவத்திலிருந்து நான் போனால் சரி, இந்த வீட்டில் உபத்திரவை நான் தாங்க முடியவில்லை, நெருக்கம் தாங்க முடியவில்லை, எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள இந்த வீட்டுக்குள் யாரும் இல்லை, நான் எங்காவது போகட்டும் என்று அவள் போகிறாள். அவளுடைய வேதனையை, அந்த காயப்பட்ட உள்ளத்தை ஆண்டவர் கண்டார். வேதம் சொல்லுகிறது 8வது வசனத்தில், தேவதூதனை ஆண்டவர் அனுப்பி பேசுகிறார். தேவதூதனானவர் கூப்பிடுகிறார், சாராயின் அடிமை பெண்ணாயிருக்கிற ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? அன்போடு அவர் விசாரிக்கிறார். எங்கு போய் கொண்டிருக்கிறாய், யாரை தேடி போய் கொண்டிருக்கிறாய்? அவள் கண்ணீரோடு அழுதிருப்பாள். ஆண்டவர் அவளோடு பேசுகிறார், நீ பயப்படாதே. அவளுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், நீ திரும்பி போ, நான் உனக்கு இருக்கிறேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். அவளை அன்போடு கூட விசாரித்ததினாலே காயப்பட்ட அந்த உள்ளத்தின் காயம் நீங்கி அவள் மறுபடியும் அந்த வீட்டுக்கே திரும்பி போகிறாள் என்பதாய் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இதே ஆகார் மறுபடியும் சில வருஷங்கள் கழித்து ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அதே மாதிரி வனாந்தரத்தில் தன் மகனோடு நடந்து போகிறாள். அந்த மகன் சாக கிடக்கிறான், தண்ணீர் இல்லாதபடி. வனாந்தரத்தில் என் ஒரே மகனை நான் இழக்கப் போகிறேனே என்று சத்தமிட்டு அவள் அழுதாளாம். அவள் அழுகையின் சத்தத்தை கேட்க வனாந்தரத்தில் யாரும் இல்லை. ஆனால் தேவன் அதை கேட்டார். ஆண்டவர் கூப்பிடுகிறார், அவளோடு பேசுகிறார், நீ ஏன் இங்கு அழுது கொண்டிருக்கிறாய், என்ன சம்பவித்தது, ஏன் இப்படி தனிமையாக உட்கார்ந்து அழுகிறாய், என்ன சம்பவித்தது? பயப்படாதே. ஆண்டவர் அங்கும் அவளை விசாரித்து அவளுக்கு ஒரு நீரூற்றை காண்பித்து அந்த மகனுக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்து வாக்குத்தத்தத்தை கொடுத்து அனுப்புகிறார். நம்பிக்கையற்ற நிலைமையில் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அந்நிய தேசத்தில் நான் இருக்கிறேன், அல்லது இந்த தேசத்தில் இருந்தாலும் ஒரு அந்நியனை போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை விசாரிக்க யாரும் இல்லை, எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாருமில்லை என்று நீங்கள் கலங்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிற தேவன், அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். நீ ஏன் துக்கத்தோடு இருக்கிறாய் என்று விசாரிக்கிற தேவன், நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று விசாரிக்கிற ஒரு தேவன். பிரியமானவர்களே, யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே மகதலேனா மரியாள் இயேசுவின் கல்லறை முன்பாக நின்று கொண்டு அழுகிறாள். ஆண்டவர் அவளுக்கு ஒரு பெரிய நன்மை செய்து 7 பிசாசின் பிடியில் இந்த விடுதலாக்கி புது வாழ்வு கொடுத்தார். இயேசுதான் இனிமே எனக்கு தகப்பன், எனக்கு எல்லாம் என்றவள் இயேசுவையே சார்ந்து நின்றவள். இப்பொழுது இயேசு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். இனிமேல் எனக்கு யார் என்கிற ஒரு வேதனை அவளுக்குள் அழுது கொண்டு நிற்கிறாள். ஆண்டவர் இயேசு அவளை சந்திக்கிறார். ஏன் அழுகிறாய், நீ யாரை தேடிக்கொண்டிருக்கிறாய்? என் ஆண்டவர் அவளை அன்போடு விசாரித்து தன்னை அவளுக்கு வெளிப்படுத்தி அவளை சந்தோஷப்படுத்தினார் என்பதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன். பிரியமானவர்களே, உங்களை அன்போடு கூட விசாரிக்கிற ஒரு தேவன் அவர். மார்க்கு 10ஆம் அதிகாரத்தை பாருங்கள்.
இயேசு எரிகோவின் வழியாய் நடந்து போகும்போது தெருவில் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற பரிதுமையை கூப்பிடுகிறான். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். எல்லாரும் அதட்டினார்கள். அவனுக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை. பேசாத அமைதியார், குருடன், பிச்சைக்காரன் என்று அற்பமாய் பேசக்கூடிய மக்கள் இருந்தார்கள். அவனுடைய வேதனையை புரிந்து கொள்ளுகிற மக்கள் யாரும் இல்லை. ஆனால் இயேசு அவனை அழைத்து வர சொன்ன போது, இயேசுக்கு முன்னால் வந்தவுடனே இயேசு கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? விசாரிக்கிறார். என்னை கூப்பிட்டியே, நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் அன்போடு கூட விசாரித்து அவன் விரும்பின அற்புதத்தை செய்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அவன் ஒரு குருடன் தானே என்று ஆண்டவர் அற்பமாய் நினைக்கவில்லை. அவன் ஒரு பிச்சைக்காரன் தானே என்று அவனை ஆண்டவர் அசட்டை பண்ணவில்லை. அவனையும் அன்போடு விசாரிக்கிறார். அவர் விசாரிக்கிற ஒரு ஆண்டவர். உங்களை இன்றைக்கு விசாரித்து உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய கவலை என்ன, உன்னுடைய வேதனை என்ன என்று விசாரித்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வத்தான் இயேசு இங்கே உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நீங்களாக வரவில்லை, இயேசு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். உங்களை விசாரிப்பதற்காக. அவள் விசாரிக்கிற ஒரு தேவன் அவர். ஒரே ஒரு அற்புதம். ஆண்டவர் எப்படி ஒரு மனிதனை விசாரித்து அவனுக்கு அற்புதம் செய்தார் என்பதை சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். வேத புஸ்தகத்தில் யோவான் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் தேடி சென்று விசாரித்த ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். எருசலேமிலே ஆட்டு வாசலின் அருகே பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தை சுற்றிலும் 5 மண்டபங்கள் இருந்தது. பலதரப்பட்ட வியாதியஸ்தர்கள் அதிலே படுத்திருந்தார்கள். ஏனென்றால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, எப்போதாவது ஒரு முறை ஒரு தேவதூதன் இறங்கி அந்த குளத்தை கலக்குவானாம். அந்த குளம் கலங்கின உடன் முதலாவது யார் அந்த குளத்திற்குள் இறங்குவார்களோ எப்பேற்பட்ட வியாதியஸ்தராய் இருந்தாலும் சுகமாகி விடுவார்கள், அவருடைய வேதனை நீங்கிவிடும். ஆகவே அதை எதிர்பார்த்து திரளான வியாதியஸ்தர் அங்கே படுத்திருக்கிறார்கள். அந்த இருந்த இடம் எருசலேமில் கண்டுபிடிக்கப்பட்டு இப்பவும் அது இருக்கிறது. பெதஸ்தா குளம் இருந்த இடம் எருசலேமுக்கு போனால் நீங்கள் அதை பார்க்க முடியும். இந்த அற்புதம் நடந்த இடம் எருசலேமில் இருக்கிறது. புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் தோண்டி அந்த பெதஸ்தா குளம் இருந்த இடத்தை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். அங்கே பலதரப்பட்ட வியாதியஸ்தர்கள் பலதரப்பட்ட வேதனையோடு படுத்திருந்தார்கள். அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனிதன். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனிதன். இயேசு இந்த உலகத்தில் அவதரிப்பதற்கு முன்பாகவே அவன் வியாதியஸ்தனாகிவிட்டான். இயேசு 30வது வயதில் ஊழியத்தை ஆரம்பித்து விட்டார். இவன் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனிதன். அவனை கொண்டு வந்து அந்த மண்டபத்தில் வைத்திருந்தார்கள். அவன் தனிமையாய் படுத்திருக்கிறான். அவனை தான் இயேசு தேடி வருகிறார். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது இயேசுவை தேடி வந்த அநேகர் அற்புதங்களை பெற்றுக் கொண்டார்கள். சிலர் இயேசுவனிடத்தில் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு இயேசு அற்புதம் செய்தார். சிலர் இயேசுவை அழைத்து கொண்டு போனார்கள் அற்புதம் செய்வதற்கு. ஆனால் சிலருக்கு இயேசுவை தேடி போய் அற்புதம் செய்தார். அவங்க இயேசுவை தேடி வரவும் இல்லை, யாரும் இயேசுவை அவளிடத்தில் அழைத்து செல்லவும் இல்லை, அவரே அவளை தேடி போனார். அப்படிப்பட்ட சில அற்புதங்களை வேதத்தில் பார்க்க முடியும். அதில் ஒரு அற்புதம் தான் இந்த மனிதனுக்கு இயேசு செய்த அற்புதம். இவனுக்கு இயேசுவை தெரியாது. அவன் இந்த மண்டபத்திலே தான் படுத்திருக்கிறான். யாரும் இயேசுவை பற்றி அவனுக்கு சொன்னதாக தெரியவில்லை. இயேசுவனிடத்தில் என்னை கொண்டு போங்கள் என்று அவன் சொல்லவும் இல்லை. இயேசுவினிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லவும் இல்லை. ஆனால் இயேசுவே அவனை தேடி போகிறார். அவனை தேடி போய் அவனுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். இந்த மனிதனை தேடி வந்து இயேசு அற்புதம் செய்ததை நினைக்கும் போது என்னுடைய வாழ்க்கையை நான் நினைத்துக் கொள்ளுவேன். நான் மரணப்படுக்கையிலே சாக கிடந்த போதும் யாரும் இயேசுவை எங்க வீட்டுக்கு அல்லது இயேசுவிடத்தில் ஜெபம் பண்ண யாரிடத்தில் அழைத்து போகலாம் என்று யாரும் கூட்டிக் கொண்டு போகவும் இல்லை, அழைத்து கொண்டு வரவும் இல்லை. இயேசுவே ஒரு சகோதரனை அனுப்பி அவர் மூலமாக எனக்கு இயேசு அற்புதம் செய்தார். அந்த அன்பை நினைத்துக்கும் போது என் கண்களிலே கண்ணீர் வந்துவிடும். ஏன் ஆண்டவரை என்னை தேடி வந்து அற்புதம் செய்தேன்? விசாரித்து அற்புதம் செய்கிற ஒரு தேவன். பாருங்க, இந்த மனிதனை தேடி இயேசு போகிறார். அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே இயேசு போகிறார்.
அநேக வியாதியஸ்தர்கள் அங்கே படுத்திருக்கிறாங்க. நடக்க முடியாதவர்கள், சோம்பியன உறுப்பினுடையவர்கள், குருடர்கள், பலதரப்பட்ட வியாதியஸ்தர் அங்கே இருக்கிறார்கள். இந்த மனிதன் படுத்த படுக்கையில் இருக்கிறான். அவள் நடக்க முடியாது. கை கால்கள் செயலற்று போன ஒரு மனிதன் படுத்த படுக்கையில் இருக்கிறான். இப்ப இயேசு நேராக அவனிடத்திலே போகிறார். அவனிடத்திலே போய் ஆண்டவர் பேசுகிறார். அவனோடு ஆண்டவர் பேசுகிறார். அவன்கிட்ட பேசி அவனுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். அவனுடைய படுக்கையை மாற்றி சுகமாக்கி அவனை மகள பண்ணுகிறார். அவருடைய வாழ்க்கையில 2 அற்புதங்களை இயேசு செய்கிறார். அதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றினார். நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆண்டவர் அவனை விசாரிக்கும் போது என்ன கேட்கிறார் பாருங்கள். மகனே, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் அதுக்குத்தான் ஏங்கிக் கொண்டிருக்கான். 38 வருஷம் வியாதி படுக்கை, மருத்துவம் கைவிட்டு விட்டது. இப்ப இந்த குளத்துல எப்போது இறங்க ஒரு வாய்ப்பு கிடைத்தால் சுகமாவேனே என்று, எப்பொழுது எனக்கு சுகம் கிடைக்கும் தெரியாது, காத்திருக்கிறான் இந்த சுகத்துக்காக. இப்ப வானாதி வானங்களும் கொள்ளாத சர்வ வல்லமுள்ள தேவன், அற்புதங்களை செய்கிற இயேசு வந்து நின்று அவனோடு பேசுகிறான். நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இருவரை யாரும் அவனை பார்த்தபடி கேட்டதில்லை, யாரும் அப்படி அவனை விசாரித்தது இல்லை. அவ்வளவு அன்பாக இயேசு கனிவாக அவனோடு கூட பேசி அவனை விசாரிக்கிறார். அவன் ஆண்டவர் வந்திருப்பதை இயேசு தனக்கு அற்புதம் செய்ய வந்திருக்கிறார் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவரோடு கூட தன்னுடைய காரியத்தை அவன் பேசுகிறான். இயேசு அவனுக்கு அற்புதம் செய்து குணமாக்குகிறார். என்ன இவனுக்கு தெரியலையே, நான் எப்படி இவனுக்கு அற்புதம் செய்வேன் என்று இயேசு போய்விடவில்லை. அவராக அவனை தேடி வந்து அவனுக்கு அற்புதம் செய்கிறார். அப்படித்தான் இன்றைக்கு இந்த இடத்திற்குள் உங்களை தேடி வந்திருக்கிறார். யாரோ ஒருவர் அப்படி இருக்கிறீங்க. அநேக வியாதிஸ்தர்கள் மத்தியிலே ஒரே ஒரு மனிதன் அங்கே அவனை தேடி போய் அவனை மட்டும் இயேசு அவனுக்கு மட்டும் அற்புதம் செய்துவிட்டு போய்கொண்டே இருந்தார். அவர் நினைத்திருந்தால் அங்க இருக்கிற அத்தனை எல்லாரும் என்ன பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாரும் சுகமாகி வீட்டுக்கு போங்கன்னு அத்தனை பேர் போயிருப்பாங்க. அவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. ஆனால் இயேசு அந்த இடத்துல வேறு யாருக்கு அற்புதம் செய்யவில்லை. இந்த ஒரே ஒரு மனிதனை தேடி வந்து அவனோடு பேசி அவனுக்கு அற்புதம் செய்துவிட்டு கடந்து போய்கொண்டே இருந்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த கூட்டத்துக்குள்ள யாரோ ஒரு ஆத்மாவுக்காக தேவன் இந்த வார்த்தை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். யாரோ ஒருவர் இங்க இருக்கிறீங்க, இந்த மனிதனை போல பாதிக்கப்பட்டு உங்களுக்காகத்தான் ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார். ஒருவர் ஆண்டவருக்கு விசேஷமானவர்கள். ஒரு பெரும் கூட்டத்தை மாத்திரம் ஆண்டவர் பார்க்கிறவர் அல்ல, தனிப்பட்ட ஒரு நபர் ஆண்டவருக்கு முக்கியமானவர்கள். இயேசு பெரும் கூட்ட மக்களோடு பேசினார், அற்புதம் செய்தார். அதே இயேசு யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பாவத்தினாலே சமாதானத்தை இழந்திருந்த ஒரே ஒரு பெண்ணை தேடி போய் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார் என்பதாய் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த ஒரு மனிதனை தேடி இயேசு வருகிறார். இன்றைக்கு யாரோ ஒருவர் இந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க, உங்களுக்கு இன்றைக்கு இயேசுவின் தொடுதல் தேவை, உங்களுக்கு இன்றைக்கு இயேசுவின் ஆறுதல் தேவை, இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் தேவை. உங்களுக்காகத்தான் இந்த கூட்டத்தை தேவன் ஒழுங்கு பண்ணி உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். யாரோ ஒருவர் இந்த மனிதனை போல நீங்கள் காணப்பட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். உங்களை தேடி உங்களை விசாரிக்க இயேசு வந்திருக்கிறார். ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதமான சுகத்தை கொடுக்கிறார். சமீப நாட்களிலே தான் இந்த அற்புதத்தை, வித்தியாசமான ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னோடு பேசினார். நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி அவனுக்கு அற்புதமான சுகத்தை கொடுக்கிறார். அவன் சப்பானியாய் 38 வருஷம் படுக்கலன்னு எழும்பி நடக்கிறான். அவனுடைய சரீரம் சுகமாகிவிட்டது, சுகம் பெற்றான். நான் அதை தியானித்த போது ஆண்டவர் சொன்னார், நான் 2 வித சுகத்தை அவனுக்கு கொடுத்தேன் என்பதால். முதலாவது அவர் கொடுத்த சுகம் அவனுடைய உள்ளான மனிதனுக்குள்ளே ஆண்டவர் கொடுத்த சுகம். 2வது தான் அவனுடைய வெளி சரீரத்திலே சுகத்தை கொடுத்தார். அவன் சரீரத்திலே பெற்ற சுகத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய இருதயம் காயப்பட்டிருந்தது, அவனுடைய இருதயம் நோய்வாய்ப்பட்டிருந்தது, அவனுடைய இருதயம் பாதிக்கப்பட்டிருந்தது. முதலாவது அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் குணமாக்கினார். காயப்பட்டவனுடைய உள்ளத்தை ஆண்டவர் குணமாக்கினார். 2வது தான் அவனுடைய சரீரத்தை ஆண்டவர் குணமாக்கினார். அவனுடைய இருதயம் காயப்பட்டது என்று எப்படி தெரியும்? இயேசு வந்து நின்று அவனோடு பேசுகிறார். நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அவன் என்ன சொல்லுகிறான்?
சுகம் பெறணும், நீங்க யாரோ எனக்கு தெரியல, அன்பா சொல்றீங்களே, உங்களை பார்த்தா தேவதூதன் மாதிரி இருக்குது, அவருடைய பிரகாசமான முகம், அவருடைய கனிவான பார்வை. இயேசுவை பார்த்த உடனே யாருக்கும் வித்தியாசம் தெரிந்துவிடும், இவர் வித்தியாசமானவர் என்று. அவன் இயேசுவை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, என்ன குணமாக்கிருங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். அது சொல்லவில்லை. அவன் என்ன சொல்லுகிறான்? தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை அங்கே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. I have nobody to help me. எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. அதுதான் அவனுடைய இருதயத்தின் காயம். எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, எனக்கு அன்பு காட்ட ஒருவரும் இல்லை. அதுதான் அவனுடைய இருதயத்தின் வேதனை. அவனுடைய சரீரத்தில் உள்ள வியாதியின் வேதனை காட்டிலும் அவனுடைய இருதயம் தான் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருந்தது. அவனுடைய இருதயம் தான் காயப்பட்டு மனிதர்கள் யாரும் அதை பார்க்க முடியாது. இயேசு அதை பார்த்தார். அதனாலதான் அவனை தேடி போய் அவனோடு பேசுகிறார். அவனுடைய இருதயம் காயப்பட்டு இருக்கிறது. எனக்கு யார் இருக்கிறார்கள் என்கிற ஒரு வேதனை அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆகவேதான் இயேசு அவனை தேடி போய் அவனோடு பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, உன்னுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உன்னுடைய உள்ளான நிலைமையில ஒரு காயம் ஏற்பட்டிருக்கலாம், யாரோ ஒருவரால் அந்த காயம் ஏற்பட்டிருக்கலாம், இன்னும் அந்த காயம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். இந்த மனிதனை பாருங்கள், ஆரம்பத்தில் இந்த குளத்திற்கு யார் அவனை கொண்டு வந்திருப்பார்கள்? அவனுடைய பெற்றோர் கொண்டு வந்திருப்பார்கள், அவனுடைய தாயின் தகப்பன் அவனுடைய வீட்டார் கொண்டு வந்திருப்பாங்க. இங்க இருந்தா நீ சுகம் பெறலாம் மகனே, நீ இந்த தண்ணீர் கலக்கப்படும் போது முன்ன இறங்கிட்டா நீ சுகமாகி விடுவாய். அவங்களும் கொஞ்ச நாள் இந்த மண்டபத்தில் இருந்திருக்க கூடும், தன் மகனுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி. எவ்வளவு நாள்? 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், எவ்வளவு காலம் அவங்க அங்கே உட்கார்ந்து இருக்க முடியும்? சோர்ந்து போனார்கள். இவனையே நாம் பார்த்து கொண்டிருந்தால் மற்றவருடைய வாழ்க்கை என்னாவது? ஒவ்வொருவராய் அவனை விட்டு கடந்து போய்விட்டார்கள். ஆரம்பத்தில் உறவினர்கள் அப்போதைக்கு அப்போது பார்க்க வந்திருக்கலாம், இப்ப அவனை பார்க்க ஒருவரும் வருவதில்லை. ஒருவேளை அவனுடைய சிநேகிதர்கள், அவன் பாவம் செய்த போது அவனோடு கூட இருந்தவர்கள், அவன் சிற்றின்பத்தில் மூழ்கி இருந்த போது அவனோடு கூட சேர்ந்து பாவம் செய்த வாலிபர்கள் அவனை தேடி வந்திருக்கலாம். நீ பயப்படாத, சுகமாயிரும், குளம் கலக்கப்படும் போது நாங்க தூக்கிட்டு போறோம். சில நாட்கள், சில வருஷங்கள் வந்திருக்க கூடும். இப்ப ஒருவரும் இல்லை. அவரவர்களுக்கு பிரச்சனை, அவரவர்களுக்கு வேதனை, அவரவர்களுக்கு காரியங்கள் ஆனவுடனே எல்லாரும் மறந்து போனார்கள். இப்பொழுது இவனை தேடி ஒருவரும் வருவதில்லை. அவருடைய பெற்றோர் வருவதில்லை, உடன் பிறந்தவர்கள் வருவதில்லை, சிநேகிதர்கள் வருவதில்லை. தனித்து விடப்பட்டிருக்கிறான். அதுதான் அவனுடைய இருதயத்தின் வேதனை. எங்க அப்பா அம்மா என்ன ஆனாங்கன்னு அவனால் நடந்து போய் பார்க்க முடியாது. எந்த கிராமத்திலிருந்து அவனை கொண்டு வந்து அங்க வைத்தார்களோ தெரியாது. யாரையும் கூப்பிட்டு எங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வாங்க, என்னை பார்க்க யாருமே வருவதில்லை, உதவி செய்ய யாரும் இல்லை. அதுதான் அவனுடைய இருதயத்தின் வேதனை. அதனாலதான் இயேசு வந்தேன் என்று சொல்றார். நான் இருக்கிறேன், உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா? நான் இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், உன் வேதனை எனக்கு தெரியும். அதற்கு தான் இயேசு அவனை சந்திக்கிறார். முதலாவது உள்ளான காயத்தை ஆண்டவர் குணமாக்குகிறார். அது மிகப்பெரிய வேதனை. எங்க ஊர் பக்கம் பேய்க்குளம் என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கே ஒரு தொழுநோய் மருத்துவமனை இருக்கிறார். நல்ல ஒரு டாக்டர், ரொம்ப அன்பான ஒரு டாக்டர். அவருடைய சேவையை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். நல்ல ஒரு டாக்டர், ஒரு கிறிஸ்தவ டாக்டர். அந்த வியாதியஸ்தரை அன்போடு கூட அரவணைத்து கவனிக்கிறவர். அவர் செய்கிற சேவையை பார்த்து நாங்கள் இயேசு உடைக்கிறார் ஊழியத்தின் மூலம் அவளுக்கு பல உதவிகளை நாங்கள் செய்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் ஒட்டியும் அங்க இருக்கிற அத்தனை நோயாளிகளுக்கும் புது உடைகளை நாங்கள் வழங்குவது உண்டு. கிறிஸ்துமஸுக்கு முந்தின சில நாட்களுக்கு முந்தி நாங்கள் போய் அங்குள்ள அத்தனை வியாதியஸ்தருக்கு நல்ல ஒரு விருந்து கொடுத்து அவளுக்கு ஒரு நல்ல பிரசங்கம் செய்து இயேசுவை பற்றி சொல்லி ஜெபம் பண்ணி விட்டு வருவது வழக்கம். ஒரு சமயம் அப்படி நான் போயிருந்த போது அந்த வியாதியஸ்தர் எல்லாம் வந்து உட்கார்ந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டு ஜெபம் முடிந்தது. எல்லாருக்கும் உடைகள் கொடுக்கப்பட்டது. விரல் இல்லாதவங்க, மூக்கு இல்லாதவங்க, காது இல்லாதவங்க, அப்படி எல்லாவற்றையும் இழந்து போனவர்கள். நம்முடைய உள்ளம் அவளை பார்த்தாலே நொறுங்கி போகும். சிலருக்கு 2 கையிலும் விரல் இருக்காது. அவங்க எப்படி சாப்பிடுவாங்க?
இந்த ஸ்பூனை கட்டி வச்சிருவாங்க கையில, அப்படிதான் சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் இந்த டாக்டர் அன்போடு பராமரிக்கிறார். எல்லாம் முடிந்த உடனே சொன்னார், பிரதர், இங்க வர முடியாம படுக்கையில் இருக்கிற சில வியாதிஸ்தர் இருக்கிறாங்க, நீங்க உள்ள வந்து அவங்களுக்கு இந்த உடைகளை கொடுக்க முடியுமா என்று சொல்லி. குறிப்பா ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவங்க வரமாட்டேங்கிறான், நீங்க வந்து அவனை பார்க்க முடியுமான்னு சொன்னார்கள். சரி, நான் வருகிறேன் என்று ஆஸ்பத்திரி உள்ளே வியாதிஸ்தர் இருக்கிற இடத்திற்குள்ளே போனேன். ரொம்ப வியாதிப்பட்டு படுக்கையில் இருந்து சிலர் அங்க இருந்தாங்க. அவங்களை போய் விசாரித்து அவங்களுக்கு உடை கொடுத்து முடித்தோம். அந்த சின்ன பையன் ஒரு 10-12 வயசு இருக்கும். அந்த பையன் இருந்த படுக்கைக்கு டாக்டர் அழைச்சு கொண்டு வந்தார். எங்களை கண்ட உடனே அவன் அப்படியே கவுந்து படுத்துக் கொண்டான், முகத்தை மூடிக்கொண்டு அப்படியே படுத்துக் கொண்டான். டாக்டர் எவ்வளவோ சொல்றாங்க, திரும்பியே பார்க்கவில்லை. அவனை கவனிக்கிற அங்க இருக்கிற நர்சுமார் அன்பா சொல்றாங்க, தம்பி பாரு, உனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, உனக்கு ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க பாரு. எழும்பவே இல்லை, அப்படியே முகத்தை மூடிக்கொண்டு படுத்துக் கொண்டான். பல நிமிஷ நேரம் நாங்கள் முயற்சி பண்ணியும் அவன் பார்க்க விரும்பவில்லை. நான் டாக்டரிடத்தில் கேட்டேன், ஏன் இந்த சிறுவன் இப்படி நடந்து கொள்ளுகிறான்? அவர் வேதனையோடு சொன்னார், பிரதர், இங்க இப்படிப்பட்ட அநேக வியாதியஸ்தரை கூட்டிகிட்டு வருவார்கள். தொழுநோய் தான் அது என்பதை நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டால் இங்கே விட்டு விட்டு போவார்கள். நாங்கள் அவளை அவங்க மாசத்துல ஒரு நாளாவது அந்த உறவினர்கள் பெற்றோர் வந்து பார்த்து விட்டு போவார்கள். இவனை சில மாதங்களுக்கு முன்பு என்னுடைய தாய் தகப்பன் கொண்டு வந்தார்கள் தூர இடத்திலிருந்து. நான் பரிசோதித்து பார்த்தபோது இது தொழுநோய் தான் என்பதை கண்டுபிடித்தேன். ஆரம்ப ஸ்டேஜ் தான், கொஞ்ச நாள்ல சுகமாகிவிடும். பெற்றோரிடத்தில் சொல்லி அனுப்பினங்க, இருக்கட்டும், நீங்க வந்து பார்த்து விட்டு போங்கள் என்று. அவனு சந்தோஷமாகத்தான் இருந்தான். ஒவ்வொரு மாதம் ஒரு குறிப்பிட்ட நாளிலே தாய் தகப்பன் தன்னை பார்க்க வருவார்கள் என்று ஆவலோடு காத்திருப்பான். அவள் வரவில்லை. 1 மாசம், 2 மாசம், 3 மாதம், 5 மாதம் வரவில்லை. அந்த பெற்றோர் இவனை மறந்து விட்டார்கள். இவனை பார்க்க ஒருவரும் வருவதில்லை. சொந்த பெற்றோரை மறந்து விட்டார்கள். அதுதான் உடைய இருதயத்தின் வேதனை. எங்க அப்பா அம்மாவே என்ன மறந்துட்டாங்களே, அந்த வேதனையில் அழுது கொண்டே இருப்பான். யாரையும் அவன் பார்க்க விருப்பப்பட மாட்டான். ஆகவேதான் இப்படி நடந்து கொள்ளுகிறான். அந்த 12 வயது சிறுவனுடைய இருதயம் காயப்பட்டு விட்டது. அவனுடைய சரீரத்தில் இருந்த அந்த வியாதியை காட்டிலும் அவனுடைய இருதயம் பாதிக்கப்பட்டதுதான் பயங்கரமான ஒரு காரியம். அப்பா அம்மாவே என்ன மறந்துட்டாங்களே என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஏதோ ஒரு வேதனை. ஒரு சமயம் ஒரு சகோதரி சொன்னார்கள், எங்க அப்பா அம்மாவுக்கு நான் சம்பாதிக்கிற பணம் தான் தேவை, என் எதிர்காலத்தை குறித்து அவங்களுக்கு கவலைப்பட மாட்டார்கள். எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை குறித்து என் பெற்றோர் சிந்திப்பதில்லை. எவ்வளவு நாள் நான் சம்பாதித்து கொடுப்பேன், அதுதான் அவங்களுடைய காரியம். என்னுடைய வாழ்க்கை குறித்து கொஞ்சம் கூட யோசிப்பதில்லை என்று கண்ணீர் வடிக்கிற வாலிப பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். அப்பா அம்மாவுடைய அன்பு கூட மாறிவிட்டது என்று கலங்குகிற உள்ளங்களை பார்த்திருக்கிறேன். இருதயத்திலே வேதனை. வெளியிலே சந்தோஷமாய் காணப்படுவதை போல நடித்தாலும் இருதயத்திற்குள் ஒரு வேதனை. இன்னைக்கு உங்களுடைய உள்ளம் காயப்பட்டிருக்கலாம். உண்மையாக எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை, உண்மையாக எனக்கு பாசம் காண்பிக்க யாரும் இல்லை, உண்மையாய் என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, உண்மையாய் என் மீது அக்கறை கொள்ளுவதற்கு யாரும் இல்லை. தனிமையாய் நான் வேதனைப்படுகிறேன், தனிமையாக பிரச்சனையை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், தனிமையாக நான் அழுது கொண்டிருக்கிறேன். என் இருதயத்திலே காயப்பட்ட நிலைமையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். உங்களை சந்திக்கத்தான் இயேசு வந்திருக்கிறார். உனக்கு நான் இருக்கிறேன், யாரும் இல்லை என்று எண்ணாதே, உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற இயேசு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். தாவீது அதை அனுபவித்து எழுதுகிறார். 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே, என் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அவனை பெற்றோர் ஒரு மகனாகவே கருதவில்லை. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உங்களுடைய வீட்டிலே பிள்ளைகளை எல்லாம் கூட்டி வையுங்கள், நான் வருகிறேன் என்று. ஒரு பெரிய தேவனுடைய தீர்க்கதரிசி வருகிறார். எல்லாரையும் கூட்டி வைத்தவர்கள் தாவீதை மட்டும் விட்டு விட்டார்கள். அவன் ஆடு மேய்க்கத்தான் லாக்கி மேய்க்கட்டும் என்று சொல்லி பெற்றோராலேயே புறக்கணிக்கப்பட்ட ஒரு தாவீது. ஆனால் தேவன் அவன் மீது விசேஷித்த அன்பு வைத்திருந்தார்.
அதை தாவீது புரிந்து கொண்டார். ஆகவேதான் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்பதாய் சொல்லுகிறார். ஏசாயா 49:15 வாசித்து பாருங்கள். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. உங்களை மறக்காமல் இருப்பதற்காக தன் உள்ளங்கையில் அவர் வரைந்து வைத்திருக்கிறாராம். என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இயேசு. பிரியமானவர்களே, நான் சென்னையிலே வேதாகம கல்லூரியில் பைபிள் காலேஜில் படித்துக் கொண்டிருந்த நாட்களில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மெட்ராஸ் மெரினா பீச்சில் போய் சுவிசேஷம் அறிவிப்பது உண்டு. எனக்கு படித்துக் கொடுக்கிற அந்த கல்லூரியில் படித்துக் கொடுக்கிற ஆசிரியர்கள் ஒரு டீமா வருவார்கள். நாங்கள் சில ஸ்டூடெண்ட்ஸு கூட செல்லுவோம். நாங்கள் போய் அங்கே நின்று கைத்தட்டி பாட்டு பாடினா கொஞ்சம் கூட்டம் வரும். நான் 50-60 பேர், சில சமயம் 100 பேர் கூடி விடுவார்கள். அந்த கல்லூரியில் பணி செய்கிற ஆசிரியர்கள் அழகாய் சுவிசேஷம் அறிவிப்பார்கள். அதில் ஆங்கில இந்தியன், சில ஆந்திரா மாநிலத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். ஆங்கிலத்தில் அவங்க பேசுவார்கள். நான் தமிழில் அதை மொழிபெயர்ப்பேன். சுவிசேஷம் அவங்க அறிவிப்பாங்க, நான் தமிழில் மொழிபெயர்த்து பிரசங்கம் முடிந்த உடனே எல்லாருக்கும் டிராக்ட்ஸ், காஸ்பல்ஸ் கொடுத்துட்டு வருவோம். ஒவ்வொரு வாரமும் போவது உண்டு. ஒரு சமயம் அப்படி நான் சனிக்கிழமை புறப்பட இருந்தபோது ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, மாசம் வரந்தோறும் போய் சுவிசேஷம் சொல்றோம், நாங்க போய் கைப்பறுதி கொடுக்கிறோம். இந்த முறை எனக்கு ஒரு ஆத்மாவை தாரும். எல்லாரும் கேட்டு போறாங்களே, உம்மை ஏற்றுக்கொள்ளணும், எனக்கு ஒரு ஆத்மாவை தாருன்னு சொல்லி நான் முழங்கால் படிட்டு சின்சியரா ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். அன்றைக்கு மாலை நாங்கள் போய் மெரினா கடற்கரையில் பாட்டு பாடும்போது பெரும் கூட்டம் வந்துட்டாங்க. வாலிபர்கள்லாம் சேர்ந்து கைத்தட்டி பாடுறாங்களேன்னு சொல்லி பிரசங்கம் முடிந்தது. எல்லாருக்கும் நாங்கள் காஸ்பல்ஸ் எல்லாம் கொடுத்து முடித்தோம். நாங்கள் புறப்பட்டு கொண்டு இருக்கும்போது நான் மாத்திரம் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆத்மா வேணும்னு கேட்டேன். ஒரு ஆத்மாவை எனக்கு தாருன்னு சொல்லி ஒவ்வொருவராய் விசாரித்து விட்டு கரைந்து போனாங்க. ஒரு வாலிபன் நின்று கொண்டிருந்தான். கையில கொடுத்த புஸ்தகத்தையும் பார்த்து கொண்டு அவன் என்னையே பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். அப்ப எனக்கு தெரிஞ்சிட்டு, இந்த ஆத்மாவை தான் தேவன் எனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நானும் கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு பயந்து தூரத்தில் நின்று கொண்டிருந்தேன். எல்லாரும் போன பிறகு அவன் நின்று கொண்டு 20 வயசு இருக்கும், அழகான ஒரு வாலிபன். அப்ப நான் மெதுவா ஒரு அடி நான் எடுத்து வச்ச உடனே அவன் 10 அடி முன்னால வந்துட்டான் தைரியமா. உங்ககிட்ட நான் பேசணும், எனக்கு உதவி செய்வீங்களான்னு கேட்டான். நான் சொன்னேன், நான் பாடின்ற இடத்துல இருக்க, அது அங்கதான் நான் தங்கி இருக்கிறேன், கொஞ்சம் தூரம் போன என் கூட வர்றீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் வர்றேன் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து என் ரூமுக்கு அழைத்து கொண்டு போனேன். 2 பேரும் வந்து சேர ராத்திரி ஒரு 11 மணி இருக்கும். ரூமில் வந்து உட்கார்ந்த உடனே, தம்பி உங்க காரியத்தை சொல்லுங்க, உங்களுடைய காரியம் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் அன்பா அவன்கிட்ட பேசினேன். அவனுடைய கண்கள் இந்த கண்ணீர் வடிந்தார். சிறு பிள்ளை போல அவன் அழுதான். தேம்பி தேம்பி அவன் அழுதான். அழுது விட்டு தன் காரியத்தை சொன்னான். எங்க அம்மா இறந்துட்டாங்க, நானும் என் தம்பியும் ஸ்கூல்ல படித்து கொண்டிருந்தோம். எங்க அப்பா 2வது திருமணம் பண்ணிட்டாங்க. அவங்க சித்தி வந்த உடனே முதலாவது செய்தது என்னையும் என் தம்பியும் படிப்பை நிறுத்தி வீட்டு வேலை செய்ய வச்சாங்க. எங்க அப்பாட்ட நாங்க கெஞ்சினோம், எப்படியாவது எங்களை படிக்க வைங்க, நாங்க படிச்சுட்டு இந்த வீட்டை விட்டே போயிடுறோம், எங்க காரியத்தை நாங்க பாத்துக்கிறோம், எங்களை படிக்க வச்சு உதவி செய்யுங்கன்னு கெஞ்சினோம். எங்க அப்பா இரக்கம் காட்டலை, எங்களை நேசிக்கலை. எங்க சித்திக்கிட்ட கெஞ்சினோம், எப்படியாவது எங்களை படிக்க வச்சிருங்க, படிச்சுட்டு நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வேலையெல்லாம் செய்யறோன்னு சொன்னோம். நீங்க படிச்சதெல்லாம் போற வீட்டு வேலையை பாருன்னு சொல்லிட்டாங்க. இந்த வீட்டில் இருந்தா நமக்கு அன்பும் இல்லை, ஆதரவும் இல்லை. ஆகவே நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியேறி எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போனோம். எங்களை படிக்க வைங்க, கொஞ்ச நாள் உதவி செய்யுங்க, அப்புறம் எங்க காரியத்தை நாங்க பார்த்துக் கொள்ளுவோம்னு சொல்லி சொந்தக்காரங்க வீடு வீடா ஏறி இறங்கணும். ஒருத்தரும் எங்களை விசாரிக்கவும் இல்லை, அன்பு காட்டவும் இல்லை. மனமுடைந்து கடைசியில வாழ வேண்டுமே என்று ஒரு ஹோட்டல்ல சர்வராக நாங்கள் வேலை செய்யறோம். என் தம்பி வியாதிப்பட்டுட்டான். அவன் அரசாங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறேன். அப்பா கிட்ட போனா பதில் இல்லை, சொந்தக்காரங்கிட்ட போனா யாரும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவன் ஆஸ்பத்திரியில வியாதியில போராடி கொண்டிருக்கிறான். நான் பார்த்த அன்பில்லாத ஒரு உலகம். ஏன் இந்த உலகத்துல வாழணும்?
நமக்கு யார் இருக்கிறா? இப்பவே இந்த வயசுல இவ்வளவு வேதனை, நமக்கு யார் இருக்கிறா? இதை விட மறித்து விடலாம். நான் மறிப்பதற்காகத்தான் கடற்கரைக்கு வந்தேன். எனக்கு நீச்சல் தெரியாது. கடல்ல விழுந்து செத்து விட வேண்டும் என்றுதான் நான் வந்தேன். ஜனக்கூட்டம் இருந்ததுனால கொஞ்சம் இருட்டு, ஜனங்கள் எல்லாம் போன பிறகு கடல்ல விழுந்து விட வேண்டும் என்று அங்கெங்கே நடமாடி கொண்டிருந்தேன். அப்பதான் அவங்க பாட்டு சத்தம் கேட்டுச்சு. ஏதோ சொல்றாங்களேன்னு வந்து கேட்டேன். இயேசுவை பற்றி சொன்னீங்க, அவர் எல்லாரையும் நேசிக்கிறான்னு சொன்னீங்க. என்ன நேசிக்கிறாரா? அவன் கேட்டான், என்ன இயேசு நேசிக்கிறாரா? அவனுடைய உள்ளம் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருந்தது. எனக்கு யாருமே இல்லை என்கிற ஒரு துக்கம், ஒரு அனாதையை போல நாங்க இருக்கிறோமே என்கிற வேதனை. நான் சொன்னேன், இயேசு உன்னை நேசிக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் உன்னை மறக்க மாட்டார். இயேசுடைய அன்பை நான் சொல்ல 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 கவனமாய் அவன் கேட்டான். இயேசு உண்மையில் வைத்த அன்பினால சிலுவையில் ரத்தம் சிந்தினதெல்லாம் நான் சொல்ல கவனமாய் கேட்டு விட்டு கடைசியா கேட்டான், இயேசுக்கு எனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை, நான் ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்தவன், என்ன இயேசு நேசிக்கிறாரா? நான் சொன்ன, இயேசு ஜாதி மதம் எல்லாவற்றிற்கு அப்பாற்பட்டவர். அவர் எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர். உன்னை நேசிக்கிறார். நடுராத்திரியில இந்த இயேசு எனக்கு வேண்டும். நான் என்ன செய்யணும்? எப்படி அவரை சொந்தமாக்கணும்? நான் சொல்லிக் கொடுத்தேன். உன் பாவத்தை அறிக்கையிட்டு உள்ளத்துல வாருன்னா இயேசு உள்ளத்துல வருவார். உனக்குள்ள அவர் இருப்பார். அதை நீ உணரலாம். அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கும். முழங்கால் படியிட்டு நான் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை கண்ணீரோடு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அதிகாலையில் எழுந்து அவன் வேலைக்காக புறப்பட்டு போய்விட்டான். 3 நாள் கழித்து நான் உனக்கு ஒரு புதிய ஏற்பாட்டை வாங்கி கொண்டு ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க கொடுக்க அந்த ஹோட்டலுக்கு போனேன், வேலை செய்கிற இடத்திற்கு. போனோன்னு மவுண்ட் ரோட்ல ஒரு ஹோட்டல்ல அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். தம்பி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். சந்தோஷமாய் மகிழ்ச்சியா சொன்னேன், நல்லா இருக்கிறேன், உனக்கு ஒரு புதிய ஏற்பாடு கொண்டு வந்தேன்னு சொன்னேன். இன்னும் நான் விசாரிச்சேன். அவன்கிட்ட விசாரித்த போது ஒரு வார்த்தை சொன்னான், 3 நாளைக்கு முன்னாலே இந்த உலகத்துல வாழ எனக்கு விருப்பம் இல்லை, அன்பில்லாத ஒரு உலகம், நேசிக்க யாரும் இல்லை, அனாதையா இருக்கிறோமே, ஏன் வாழ வேண்டும் என்று நினைத்தேன். ஆனா இன்றைக்கு நான் வாழ விரும்புகிறேன். காரணம், என்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவரை நான் அறிந்து கொண்டேன். என் மீது அன்புள்ள, என் மீது அக்கறை உள்ள ஒரு ஆண்டவரை நான் அறிந்து கொண்டேன். இப்ப நான் வாழ விரும்புகிறேன் என்பதாய் சொன்னான். பிரியமானவர்களே, இந்த உலகம் அன்பற்ற உலகம்தான். ஆனால் உங்களை நேசிக்கிற ஒரு அன்பான ஆண்டவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு இருக்கிறேன். சிலர் வந்து சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டன்றவங்க கூட சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா என்ன இந்த நண்பர்கள் நேசிக்க மாட்டேங்கிறாங்க, என் சொந்தக்காரங்க நேசிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்கெல்லாம் என்ன உண்மையான அன்பு காட்டாதபடிக்கு வெறும் ஏமாற்றுகிற நடிப்பாக என்னை நேசிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க, உண்மையா என்னை நேசிக்க யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை. ஏன் அவங்க இப்படிலாம் நடிக்கிறாங்க? ஏன் இப்படிலாம் பேசுறாங்க? ஏன் என்ன நேசிக்கிறது இல்லை? நான் கேட்டேன், உங்களையே அவங்க நேசிக்கணும். அவங்க ஏன் உங்களை நேசிக்கணும்? அவங்க ஏன் உங்களை விசாரிக்கணும்? உங்களை உண்மையாய் நேசிக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களை உண்மையாய் விசாரிக்க ஒரு ரட்சகர் இருக்கிறார். ஆகவே மனிதரிடத்திலே நீங்கள் தேடாதிருங்கள். உங்களுடைய அன்பையும் உங்களுடைய ஆதரவையும் மனுஷரிடத்திலே தேடாதிருங்கள். மனிதர்கள் மாறுகிறவர்கள். ஆனால் இயேசு, அவருடைய அன்பு மாறாது. அவர் உங்களை நேசிக்கிறவர், உங்களுக்காக உயிர் கொடுத்தவர், உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர். அவருடைய அன்புதான் மாறாதது. அவர் சொல்லுகிறார், உங்களை அன்போடு வந்து விசாரிக்கிறார். நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உனக்கு என்ன தேவை மகனே? நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் துக்க முகத்தோடு இருக்கிறாய்? நீ ஏன் இருதயம் கலங்கி இருக்கிறாய்? நீ ஏன் வாழாதபடிக்கு தற்கொலை பண்ணி செத்தரலாம் என்று எண்ணுகிறாய்? நீ ஏன் அப்படி தவறான எண்ணம் கொள்ளுகிறாய்? உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இயேசு.
உங்களுடைய இருதய காயத்தை மாற்ற விரும்புகிறார். அவர் உங்களுடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் அந்த இருதயத்தில் இருக்கிற காயம் மாறிவிடும், அந்த இருதயத்தில் இருக்கிற வேதனை மாறிவிடும். அதன் பிறகு வெளியில் இருந்த ஒரு அன்பை உங்களுடைய இருதயம் தேடாது. யார் என்னை வெறுத்தால் என்ன, யார் என்னை நேசிக்காவிட்டால் என்ன, யார் என்னை புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன, இயேசு என்னை புரிந்து கொள்ளுகிறவர், இயேசு என்னை நேசிக்கிறவர், இயேசு எனக்கு ஆறுதலாக இருக்கிறவர் என்று அவருடைய சந்தோஷம் உங்களுடைய உள்ளத்தை நிரப்பிவிடும். அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு தேவை. காயப்பட்ட உங்களுடைய இருதயத்திற்கு தேவை இயேசு என்கிற மருந்து. அவர் உங்களுடைய உள்ளத்திலே வந்துவிட்டால் எந்த நிலைமையிலும் உங்களுடைய உள்ளத்துல சந்தோஷம் இருக்கும், எந்த நிலைமையிலும் உங்களுடைய உள்ளத்துல மகிழ்ச்சி இருக்கும். நீங்க துக்கப்பட அவர் விட மாட்டார், நீங்கள் கலங்கி போக அவர் விட மாட்டார். காயப்பட்ட உள்ளத்தோடு எனக்கு யாருமில்லை என்று அழுது கொண்டிருக்க அவர் விட மாட்டார். அவர் சொல்லுவார், நான் உனக்கு இருக்கிறேனே மகனே, நான் உனக்கு இருக்கிறேனே மகளே என்று சொல்லுவார். அந்த சந்தோஷம், அவர் கொடுக்கிற சந்தோஷம், பிரியமானவர்கள், அவர் கொடுக்கிற சந்தோஷம், அவரை சொந்தமாக்கிட்டா அந்த மகிழ்ச்சி உள்ளத்தில் இருக்கும். சிங்கப்பூர்ல நாங்கள் தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கிறோம். 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு குடும்பம், மெட்ராஸில் உள்ளவங்க, எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். அந்த மகள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எனக்கு தெரியும். திருமணமாகி அவருடைய கணவர் இங்கே சயின்டிஸ்டா சிங்கப்பூர்ல வேலை பார்த்தார். ஒரு குழந்தை, நல்ல ஒரு மகிழ்ச்சியான குடும்பம். கூட்டத்துக்கெல்லாம் வருவாங்க, எப்பவுமே சிரித்த முகத்தோடு அந்த மகள் இருப்பாள். சின்ன வயசுல இருந்தே எனக்கு பழக்கம் அந்த குடும்பமே. கேட்பேன், எப்படி இருக்குமா மகளே இருக்கன்னு கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லுவாள். அதான் எப்பவுமே அவருடைய முகம் அப்படிதான் இருக்கும், சந்தோஷமா சிரித்து. ஒரு குழந்தை இருக்கிறாரு. ஒரு முறை நான் வந்திருந்த போது அவளை விசாரித்த போது சொன்னாங்க, என் கணவருக்கு திடீர்னு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் சயின்டிஸ்டா வேலை பார்த்தார் சிங்கப்பூர்ல, நல்ல சம்பளம், நல்ல இடத்துல, நல்ல வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி இருந்தாங்க. இப்ப திடீர்னு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 மாசத்துக்கு மேல ஆகுது வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாள். சரி ஜெபம் பண்ணுவோம், வேற வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, சரி கர்த்தர் வழி திறப்பாருமா ஜெபம் பண்ணுவோன்னு சொன்னேன். போயிட்டு மறுபடியும் ஒரு 4 மாசம் கழிச்சு மறுபடியும் ஒருக்கா சிங்கப்பூர் வந்தப்போ அப்போ கணவனும் மனைவி வந்தாங்க. எப்படிமா இருக்கிறேன்னு கேட்டேன். வேலை என்ன ஆச்சு? 6 மாசம் ஆச்சு வேலை இல்லை. சிங்கப்பூர்ல 6 மாசமா வேலை இல்லாம ஒரு குடும்பம், அது ஒரு கை குழந்தை, எவ்வளவு செலவு இருக்கிறது ரொம்ப கடினம். உங்களுக்கே தெரியும், உங்க ஊர் இங்க இருக்கிற உங்களுக்கு தெரியும். 6 மாசம் ஆச்சு வேலை இல்லை. நான் அவளை பார்த்து கேட்டேன், எப்படி இருக்கேன்னு கேட்டேன். அங்க நான் ரொம்ப ஜாலியா இருக்கிறேன்னு சொன்னான். இதே வார்த்தை, ரொம்ப ஜாலியா இருக்கிறோம். அதே சிரித்த முகம், ஒரு சின்ன துக்கம், ஒரு கவலை, ஒரு வருத்தம் தெரியல, அதே சந்தோஷமா ஜாலியா இருக்கிறோம். நான் அவளை பார்த்துக்கிட்டே இருந்தேன், எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டேன். ஆண்டவர் பார்த்துக்கிடுவாருங்க, அவரை தானே நம்ம நம்பி இருக்கிறோம், அவர் நடத்த மாட்டாரா? இது இல்லாட்டா இன்னொரு வேலை தருவாரு. 6 மாசம் வேலை இல்லாத நிலைமையில ஒரு சின்ன துக்கத்தை கூட பார்க்க முடியல. அந்த சந்தோஷம், அதுதான் இயேசு. 38 வருஷம் வியாதி படுக்கை, கை காலெல்லாம் செயலற்று போயிடும். 6 நாள் நீங்க படுக்கையில படுத்து பாருங்க, மனசும் சோர்ந்துரும், சரீரமும் சோர்ந்துரும். இவன் 38 வருஷம் படுக்கையில இருக்கிறான். அவனுடைய சரீரம் எல்லாம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட. அந்த இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை ஒரு அற்புதத்தை கொண்டு வருகிறது. உடனே அவன் சுகமானான். ஆண்டவருடைய அன்பான கனிவான வார்த்தை அவனுடைய இருதயத்தை முதலாவது குணமாக்கிற்று. 2வது ஆண்டவருடைய வார்த்தை அவனுடைய சரீரத்தை குணமாக்கிற்று. இன்னைக்கு ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பலவீனம், உன்னுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு ஒரு வேதனையோட, பயத்தோட, இந்த வியாதி என்னமாய் முடியுமோ என்ற கலக்கத்தோட நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய வார்த்தையினால் உங்களை குணமாக்க வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுக்க வந்திருக்கிறார். அவருடைய தள்ளும்புகளால் குணமாக்க வந்திருக்கிறார். பிரியமானுடைய தள்ளும்புள்ள கரம் உங்களை தொட்டவுடன் உங்களுடைய வியாதி மாறிவிடும். அற்புதமான சுகத்தை அவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அவருடைய தள்ளும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள். ஒரு அற்புதங்களின் தேவன், முடியாதவர்களை முடிய செய்கிற தேவன். 25 வருஷத்துக்கு முன்னால நான் முதல் வெளிநாட்டு ஊழியத்திற்கு போனது பஹ்ரைன் என்கிற ஒரு நாடு. அந்த நாட்டில இருந்து எனக்கு அழைப்பு வந்த பிறகுதான் இப்படி ஒரு நாடு இருக்கிறதே எனக்கு தெரியும். இப்படி ஒரு நாடு இருக்கிறா இந்த பேர்ல அப்படின்னு எனக்கு தெரியும்.
முதல் நான் வெளிநாட்டு ஊழியத்துக்கு போனது அங்குதான். அரபு நாடுகளில் இருக்கிற அந்த நாட்டிலிருந்து ஊழியத்துக்கு அழைத்திருந்தார்கள் தமிழ் சபை. நான் அங்கே போன போது பெரிய சர்ச்சு, நிறைய பேர் இருந்தாங்க, 1000 பேருக்கு மேல இருப்பாங்க. பிரம்மாண்டமான ஒரு ஆலயம். அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை நான் பிரசங்கித்த போது நல்ல ஞாபகம் இருக்கிறது. ஒரு 4 நாள் கூட்டம் நடத்தினார்கள். ஒரு நாள் கூட்டத்தில் ஆவியா நான் வந்து ரூம்ல இருப்பேன், பிரசங்கம் பண்ண வருவேன், ரூம் போயிடுவேன், அவ்வளவுதான். வெளியில இங்க போறதில்லை. அந்த கூட்டம் அவ்வளவுதான். அப்போ ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும்போது ஜெப நேரம் வந்தபோது ஆண்டு ஒரு குழந்தையை காண்பித்து, பிறந்ததிலிருந்து இந்த குழந்தை அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு, பிறக்கும் போதே நோயினால் பாதிக்கப்பட்டு, இந்த குழந்தையின் வைத்துக்கொண்டு வியாதி உள்ள ஒரு குழந்தை இப்படி ஆண்டவர் தந்துட்டாரேன்னு மன வேதனையோடு ஒரு பெற்றோர் இருக்கிறாங்க. அவனுடைய இருதயம் ரொம்ப பாதிக்கப்பட்டு துக்கப்படுறாங்க. என்னை விசுவாசிக்கிற பிள்ளைங்க தான். அந்த குழந்தை நிமித்தம் துக்கம். நான் அவனுடைய கண்ணீரை கண்டேன். அந்த குழந்தையை குணமாக்குறேன்னு சொன்னார். ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி சொன்ன உடனே முழு சர்ச்சும் ஆர்ப்பரித்து அவங்க துதித்தார்கள், சத்தமிட்டார்கள். எனக்கு முதல்ல விளங்கல. அந்த கூட்டம் முடிந்த பிறகு அந்த சபைக்கு பொறுப்பா இருக்கிற சகோதரர் சொன்னார், பிரதர், அந்த குழந்தை பிறந்திருக்கும் போதே பாதிக்கப்பட்டது, மருத்துவம் முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை. சபையா நாங்க அவங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்று சொன்னார்கள். கூட்டெல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஜூலை மாசம் நான் அமெரிக்கா ஊழியத்துக்கு போயிருந்த போது சின்சினாட்டி என்கிற இடத்துல ஒரு நாள் கூட்டத்திற்கு நான் போயிருந்தேன். அங்கே ஒரு வாலிப மகள் வந்தாள். அங்கே நான் இங்கே வேலை செய்து படிக்கிற காரியமும் கவனித்து படித்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி, நாங்க பஹ்ரைன்ல இருந்தோம், எங்க அப்பா அம்மா அவங்களுக்கு தெரியும்னு சொல்லி பேச ஆரம்பித்தாள். அப்பதான் அவ சொன்னாள், 25 வருஷத்துக்கு முன்னால நீங்க பஹ்ரைன் முதல் முறை வந்த போது ஒரு குழந்தைக்காக வெளிப்படுத்தி ஒரு காரியம் ஜெபம் பண்ணீங்களே. ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த குழந்தை தான் நான். இயேசு அன்றைக்கு கொடுத்த சுகம் அற்புதமான ஒரு சுகம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன நல்ல சுகத்தோடு வைத்திருக்கிறார் அங்கு. நான் இங்க வந்து பாருங்க, இயேசுக்கு சாட்சியா இருக்கிறேன் என்று அவள் மகிழ்ச்சியோடு கூட சொன்னாள். இயேசு எவ்வளவு அற்புதமானவர். அதே இயேசு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். உங்கள் பிரச்சனை எதுவாயிருந்தாலும் அவர் அற்புதம் செய்வார். எழுந்திருவன் படுக்க எடுத்துக்கொண்ட நடன உடனே அற்புதம் நடக்கும். நீங்கள் விசுவாசியுங்கள். இல்லைங்க, 10 வருஷமா இருக்குதுங்க, 15 வருஷமா வேதனைப்படுகிறேன், எவ்வளவு இடத்துல ஜெபிச்சு பார்த்துட்ட, ஒண்ணு நடக்கலையே. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் வைத்திருக்கிறார், ஒரு வேளை வைத்திருக்கிறார். இந்த மனிதன் 38 வருஷமாய் படுத்திருக்கிறான். இயேசு ஊழியத்திற்கு வந்த உடன் அவனை தேடி வரவில்லை. இயேசு ஊழியத்திற்கு வந்த உடன் இவனை தேடி வந்து அற்புதம் செய்யவில்லை. அவனை சந்திப்பதற்கு ஒரு நாளை தேவன் வைத்திருந்தார். அவனை தேடி போய் அவனுக்கு அற்புதம் செய்ய ஒரு நேரத்தை தேவன் வைத்திருந்தார். தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். நான் வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருந்த போது, நான் வியாதிப்பட்டு கொஞ்சம் சுகவீனமான உடனே இயேசு என்னை குணமாக்க வரவில்லை. மருத்துவரிடத்திலே போகட்டும், எல்லா டாக்டரும் பார்த்தாகிவிட்டது, மருந்துகள் பயன்படுத்தும் முடியாமல் ஆகி மரண படுக்கை, இனி முடியாதுங்கிற கட்டம் வரட்டும். கடைசி நிலைமையில தான் இயேசு வந்து எனக்கு அற்புதம் செய்தார். அவர் ஒரு வேளையை குறைத்து வைத்திருக்கிறார். இதுதான் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிற வேளை. இன்றுதான் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு நாள். இன்றுதான் இயேசு உங்களுடைய துக்கத்தை மாற்றுகிற ஒரு நாள். இன்றுதான் இயேசு உங்களுக்காக ஒரு வழி திறக்கிற ஒரு நாள். இன்றுதான் இயேசு உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவை உண்டாக்குகிற ஒரு நாள். அதற்குத்தான் உங்களை தேடி இன்றைக்கு வந்திருக்கிறார். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அமெரிக்காவில் மின்னிசோட்டா என்கிற ஒரு இடத்துல ஒரு நல்ல விசுவாச குடும்பத்தில் இயேசுவை நேசிக்கிற ஒரு பெற்றோருக்கு ஒரு குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை. அது பிறக்கும் போது அந்த குழந்தை அப்படியே சுருண்டு காணப்பட்டது. ஃபேமிலி டாக்டர்ஸ், அவங்க வழக்கமா கவனிக்கிற டாக்டர் பரிசோதித்த போது அதனுடைய விலா எலும்புகள், அந்த குழந்தையுடைய விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி இருந்ததாம். அதனால குழந்தை நீட்டி நேரம் அப்படியே வைக்க முடியாது, சுருண்டு பந்து போல இருக்கு, அவ்வளவுதான். அந்த பெற்றோருக்கு ரொம்ப துக்கம், இந்த மாதிரி இந்த குழந்தை இருக்கிறேன்னு சொல்லி. டாக்டர் சொன்னாங்க, இந்த குழந்தை வளர்ந்தாலும் அது கூன் விழுந்த நிலைமையில சுருண்டு தான் இருக்கும். அப்ப அதுக்கு என்னதான் முடிவு?
ஒருவேளை கொஞ்சம் பெரிய பிள்ளை, கொஞ்சம் வயசாகி கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஆபரேஷன் செய்து சரிப்படுத்த முடியுமா பார்க்கலாம் என்று சொன்னார்கள். இந்த பெற்றோருக்கு மிகுந்த துக்கம். அந்த குழந்தையான ஜபத்தோடு வளர்த்த, கர்த்தர் கொடுத்த குழந்தை எப்படி இருந்தாலும் அது ஆண்டவர் கொடுத்தது என்று ஜபத்தோடு வளர்த்தார்கள். அது வளர்ந்து வந்தது. ஆனால் சரீரம் மாத்திரம் அப்படி வளைந்து பொம்மை மாதிரி சுருண்டு கிடக்கும், முதுகெல்லாம் வளைந்தபடி கூனாக இருக்கும். அதான் அந்த பிள்ளையுடைய காரியம். பெட்ரி பாக்ஸ்டர் என்பது அந்த பிள்ளையினுடைய பெயர். ஆனா அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து விவரம் தெரிந்த போது அவருடைய பெற்றோர் அவளுக்கு இயேசுவை பற்றி சொன்னார்கள். அவங்கதான் அந்த குழந்தைய குளிப்பாட்டி ட்ரெஸ் போட்டு அதை கொண்டு வந்து படுக்கையில படுக்க வைப்பாங்க. சுத்திலும் தலகணி வச்சிருவாங்க, கீழே விழுந்து அவ்வளவுதான் சொல்லி. அதான் அதனுடைய வாழ்க்கை. அந்த ரூமை விட்டு வெளியே வர முடியாது, தானா நடக்க முடியாது, எளிமை உட்கார முடியாது, போட்ட இடத்துல பொம்மை மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். அப்படியே உட்கார வச்சு தலகணி எல்லாம் வச்சா அப்படி கொஞ்சம் அப்படி குனிஞ்சு உட்கார முடியும். அந்த பெற்றோர் அவளுக்கு இயேசுவை பற்றி சொன்னாங்க. இயேசு எவ்வளவு அன்பானவர், இயேசு அற்புதம் செய்கிறவர் எல்லாம் வேதத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அவள் இளம் வயதிலேயே அவள் இயேசுவை ஜெபித்து 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 இயேசுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவரோடு நெருக்கமாய் வாழுகிற அனுபவத்தை பெற்றுவிட்டாள். அவருடைய புஸ்தகத்தில் அந்த அனுபவத்தை வாசித்தால் ஆச்சரியம். அவள் சொல்லுவாளா, என்னை குளிப்பாட்டி ரூமில் வச்சிருங்க, அந்த படுக்கையில வச்ச பிறகு எல்லாம் போயிருங்க, ஒரு சேர் எடுத்து என் படுக்கை பக்கத்தில் போடுங்கன்னு சேரை போட்டுட்டு கதவை மூடிடுவாங்களாம். இவள் ஜெபிக்கும் போது இயேசு பிரத்யட்சமா இந்த ரூமுக்குள்ள வருவாராம். அவருடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறாள். இந்த பெண் மெட்ராஸ்ல வந்து சாட்சி சொன்னாள். சென்னை பட்டணத்தில் அவள் வந்து சாட்சி சொன்ன. அங்கதான் அந்த புஸ்தகம் கிடைக்கப்பட்டது. அங்க பாருங்க, அந்த பெண் அந்த இயேசு அந்த அறைக்குள்ளே வந்து அந்த சேர்ல உட்கார்ந்து அவளோடு கூட பேசுவாராம். அவள் கூன் விழுந்த நிலைமையில அப்படி இருக்கும்போது இயேசு வந்து பேசுவாராம். கனிவாய் பேசி அவளை ஆறுதல் படுத்தி அவள் கேட்பாளாம், என்னை சுகமாக்கணும் ஆண்டவரே, நான் உன்னை சுகமாக்குவேன், நீ உலகமெல்லாம் போய் அந்த சாட்சியை சொல்லி என்னை மகிமைப்படுத்தணும், சரி ஆண்டவரேன்னு சொல்லுவாள். ஆனா வருஷங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் வந்து அவளோடு பேசி உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லியும் வருஷங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. அவள் கேட்பாள், ஆண்டவரே என்னை நான் வருவேன், உன்னை குணமாக்குவேன், நீ வெயிட் பண்ணு. ஆண்டவருடைய வேளை வரும் வரைக்கும் தேவன் சில வருஷங்கள் அவளோடு பேசினார், ஆறுதல் படுத்தினார், சுகம் உண்டாகலை. ஒரு நாள் ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் வந்த போது சொன்னார், நான் இந்த மாசம் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் உன்னை சுகமாக்க வருவேன், என் வேளை வந்தது, உன்னை குணமாக்குகிற வேளை வந்து விட்டது, நான் உன்னை சுகமாக்க வருவேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு கடந்து போனாராம். ஆண்டவர் போன உடனே தாயாரை கூப்பிட்டாள். அம்மான்னு சொல்லி கூப்பிட்ட போது கிச்சன்ல இருந்த தாயார் ஓடி வந்தாங்க. அம்மா, ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த தாயார் கேட்டாங்க, இந்த மாசத்துல இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இயேசுவை குணமாக்க வர போகிறார், அதானே சொல்ல போறேன்னு கேட்டாங்க. இவளுக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகிவிட்டார். எப்படி உங்களுக்கு தெரியும்? உன்னோடு பேசின ஆண்டவர் என்னோடு சொல்லிவிட்டு தான் போனார். நான் தானே அந்த இயேசுவனுக்கு சொல்லி கொடுத்தேன், என்கிட்ட சொல்லிட்டு தான் போனார். உன்னை குணமாக்க போகிறார், வேளை வந்து விட்டாரு. இத்தனை வருஷம் நம்ம ஜெபித்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிற நேரம் வந்து விட்டாரு. ஆண்டவர் நம் துக்கத்தை மாற்றுகிற நேரம் வந்து விட்டாரு. அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. அவள் சொன்னாள், எனக்கு ஷூ வாங்க, காலெல்லாம் வளைஞ்சிருக்கும், ஷூலாம் போட முடியாது, எனக்கு ஷூ வாங்குங்க, நல்ல ட்ரெஸ், நேர போடுற ட்ரெஸ் எல்லாம் வாங்குங்க என்று சொல்லி எல்லாம் விசுவாசத்தோடு வாங்கி ஆகிவிட்டாரு. அவள் சொன்னால், இயேசு வந்து என்னை குணமாக்கும் போது எனக்காக ஜெபித்த தேவ பிள்ளைகள் இருக்கணும், நம்முடைய பாஸ்டரை கூப்பிடுங்க, என்னை கவனிச்ச டாக்டரை கூப்பிடுங்க, எனக்காக ஜெபித்தவங்களை கூப்பிட. அந்த வீட்டு நிறைய விசுவாசிகள், அந்த டாக்டர், அந்த சபையின் போதகர், அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவளை கொண்டு வந்து ஒரு சேர்ல பொம்மை மாதிரி அப்படியே குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாள். கூன் விழுந்து அந்த வில்லா எலும்பெல்லாம் சுருண்டு இருக்கிறாள், அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாள். அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தது. இயேசு என்னை குணமாக்க வரப்போகிறார். எல்லாம் அவர் வரும்போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க சொன்னோன்னு எல்லா ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தார்கள். அவள் கூன் விழுந்த நிலைமையில் குனிந்து அப்படி இருக்கும்போது கண்முன்னால் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். ரெண்டு பக்கம் நிறைய நெடுக வளர்ந்திருக்கிற மரம், உயரமாய் வளர்ந்திருக்கிற மரம், மத்தியில் அந்த ரோடு, அந்த ரோட்ல இயேசு கம்பீரமாய் நடந்து வருகிறார். அவள் சொல்லுகிறாள், நான் அந்த காட்சியை பார்க்கிறேன், இயேசு என்னை நோக்கி இப்படி ரோட்ல நடந்து என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார், ரெண்டு பக்கம் உயர்ந்த மரங்கள் நிற்கிறதை நான் பார்க்கிறேன் என்று. கொஞ்ச தூரம் இயேசு வந்தபோது ஒரு மரம் நொடிந்து இப்படி வளைந்து கிடக்கிறது.
ஒரு மரம் இப்படி ஒடிந்து கிடக்கிறது, அது பக்கத்துல வந்து இயேசு நிற்கிறார். இயேசு அந்த மரத்தை பார்த்து அப்படி கையை நீட்டினார். அந்த மரம் அப்படியே நிமிர ஆரம்பித்தாரு. அப்படி நிமிர ஆரம்பிக்கிற நேரம் இவளுடைய உடம்புக்குள்ள இருந்த எலும்புகள் எல்லாம் அப்படியே மாற ஆரம்பித்து, அந்த சத்தம் கேட்கிறது வெளியில. வளைந்திருந்த பின்னி இருந்த எலும்புகள் டக் டக் சத்தம் வர 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 அந்த எலும்புகள் எல்லாம் நேராகி இவள் நிமிர ஆரம்பித்தாள். ஒரு சில நிமிடத்தில் அந்த மரம் நிமிர்ந்து நிற்கிறது. இவள் நிமிர்ந்து உட்கார்ந்து எழும்பி நின்று விட்டாள். ஒரு அற்புதமான சுகத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு அற்புத சுகம் அந்த வீட்டில். அவங்க எல்லாம் கண் முன்னால் இந்த அற்புதம் நடந்தது. இந்த பெண் மெட்ராஸுக்கு வந்து கூட்டம் நடத்த வந்த சாட்சி சொல்லுவதற்கு. பெட்ரி பாக்ஸ்டர் என்பது அவருடைய பெயர். அவருடைய சாட்சி புஸ்தகத்தை நான் வாசித்திருக்கிறேன். அவருடைய அனுபவங்கள் ஆச்சரியமானவைகள். சாட்சி சொல்ற உலகம் எங்கும் அவள் கடந்து போனாள் நல்ல சுகத்தோட. அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் சொன்னாங்க, நான் நேரில் பார்த்ததில்லை, ஏன்னா அந்த நாட்களில் நான் ஊர்ல இல்லை, அந்த பார்த்தவங்க தான் அந்த புக்கு வாங்கி கொண்டு என்கிட்ட கொடுத்தா. இப்படி ஒரு பெண் வந்து சாட்சி சொன்னாள். சொன்னது மாத்திரமல்ல, அவ கை நீட்டி இயேசுவின் நாமத்தில் ஜெபித்த போது அநேக வியாதியஸ்தர்கள் சுகமானார்களாம். அவ சொன்னாங்க, நேரில் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் அந்த புஸ்தகத்தில் அந்த அனுபவத்தை வாசித்து ஆச்சரியப்பட்டேன். இயேசு, அதே இயேசு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். இதுதான் உங்களுக்கு அற்புதம் செய்கிற நேரம். இன்றைக்கோடு உங்களுடைய துக்கம் முடிவடைய போகிறது. இவ்வளவு நாள் நீங்கள் காத்திருந்தீங்க, இவ்வளவு நாள் ஜெபித்துக் கொண்டிருந்தீங்க, இவ்வளவு நாள் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருந்தீங்க. இன்றைக்கு அவர் செய்ய போகிறார். இப்பொழுது அவர் செய்ய போகிறார். அதற்குத்தான் உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு செய்வதற்காக சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். நம்முடைய துக்கத்தை மாற்றுவதற்காக நம்முடைய துக்கங்களை சிலுவையில் அவர் சுமந்தார். நம்முடைய நோய்களை சுமந்தார், சாபங்களை சுமந்தார், வேதனைகளை சுமந்தார், எல்லாவற்றையும் அந்த சிலுவையிலே சுமந்தார். யோசித்து பாருங்க, அந்த சிலுவையில் அவருக்கு என்ன மரியாதை கிடைத்தது? யார் அவருக்கு ஆதரவு கொடுத்தார்கள்? அவருக்கு ஆறுதலாய் பேச அங்க யாரும் இல்லை. அவருக்காக பரிந்து பேச அவங்க யாரும் இல்லை. தனித்து சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். தனிமையாக அந்த சிலுவையிலே தொங்குகிறார். கள்ளர்களுக்கு நடுவில் கள்ளனை போல பரிகசிக்கிற மக்கள் கூட்டம் தான் அருகில் நின்று அவரை கேலி பண்ணி கொண்டிருக்கிறார்கள், கேவலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஆதல் சொல்லுவதற்கு அங்கே ஒருவரும் இல்லை. தனித்து விடப்பட்ட நிலைமையிலே அந்த சிலுவையிலே அவ்வளவு பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ள காரணம் என்ன? காயப்பட்ட நம்மை குணமாக்குவதற்காக, காயப்பட்ட நமக்கு ஆறுதல் சொல்லுவதற்காக, நமக்கு அற்புதம் செய்வதற்காக சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தார். அந்த இயேசுவை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கும்படி யாவரும் எழுந்து நிற்போம். ஜெபிக்கும்படி நாம் யாவரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். அப்படியே கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக சிலுவையில் அழகற்றவராய் தொங்குகிறவரை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தவரை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக சிலுவை சுமந்து அவமானங்களை, நிந்தைகளை ஏற்றுக்கொண்டவரை நோக்கி பாருங்கள். இன்றைக்கு இருதயம் காயப்பட்ட நிலைமையில் என் கணவர் கூட என்னை புரிந்து கொள்ளுவது இல்லை, என் மனைவி கூட என்னை விளங்கிக் கொள்ளுவது இல்லை, என் பெற்றோரே என்னை காயப்படுத்துகிறார்கள், என் பிள்ளைகளே என்னை துக்கப்படுத்துகிறார்கள், உண்மையாய் என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ளுவதற்கு யாரும் இல்லை, தனிமையாய் நான் அழுகிறேன், வெளியிலே கண்ணீர் வெடிக்க கூட எனக்கு வீட்டிலே உரிமை இல்லை, இரவிலே நடுராத்திரியிலே தலையினையை கண்ணீரினால் நனைத்துக் கொண்டிருக்கிறேன், அழுது 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 என் கண்ணீரெல்லாம் வற்றி போய்விட்டது, துக்கப்பட்டு 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 என் இருதயம் எல்லாம் பலவீனப்பட்டு விட்டது. ஐயோ, எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, தனிமையாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று கலங்கி வந்திருக்கிறீர்களா? உங்களை தேடித்தான் இன்றைக்கு இயேசு வந்திருக்கிறான். உங்களை சந்திக்கத்தான் இன்றைக்கு இயேசு வந்திருக்கிறான். இந்த வாலிப நாட்களில் இந்த தேசத்தில் வந்து நான் எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஐயோ, என்னால் வாழவும் முடியவில்லை, சாகவும் முடியவில்லை, வேலை செய்யவும் முடியவில்லை, ஊருக்கு திரும்பவும் முடியவில்லை. எப்படி நான் வாழப் போகிறேன்? என் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று கலங்கி என்னை விசாரிக்க யார் இருக்கிறார்கள் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற வாலிப தம்பி, வாலிப மகளே, உன்னை தேடித்தான் இன்றைக்கு இயேசு வந்திருக்கிறான். உனக்கு நான் இருக்கிறேன்
மகளே, உனக்கு நான் இருக்கிறேன் மகனே. உனக்கு நான் தகப்பனாயிருக்க மாட்டேனா? உனக்கு நான் தாயாக இருந்து உதவி செய்ய மாட்டேனா? நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன் அல்லவா என்று சொல்லி உங்கள் அருகில் அவர் வந்திருக்கிறார். இதோ உங்களுடைய உடைந்த உள்ளத்தை அவர் பார்க்கிறார். உங்களுடைய இருதயம் அழுது கொண்டிருக்கிறதை அவர் பார்க்கிறார். வெளியே சொல்லி அழ முடியாதபடி இருதயம் கதறி கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். கண்ணீரை கூட சிந்த முடியாதபடி இருதயத்திற்குள்ளே அழுது கொண்டிருக்கிறவருடைய வேதனைகளை ஆண்டவர் பார்க்கிறான். காயப்பட்ட உள்ளத்தோடு மனம் சோர்ந்து வாழ்வதை விட மரித்து போனால் நலமாயிருக்குமே, ஆண்டவர் என்னை எடுத்துக்கொண்டால் நலமாயிருக்குமே, ஐயோ நான் செத்து போனால் பரவாயில்லையே என்கிற ஒரு மன வேதனையோடு வந்திருக்கிற வாலிப தம்பி, வாலிப மகளே, தாயே, தகப்பனே, உங்களோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் நோக்கி பாருங்கள். இயேசு உங்கள் அருகில் தான் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். அழகற்றவராய் தொங்குகிறவரை பாருங்கள். உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக, உங்களை காயம் கட்டுவதற்காக, உங்களுடைய இருதய வேதனைகளை மாற்றுவதற்காக, உங்களை துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக அவர் வந்திருக்கிறார். இந்த இயேசு எனக்கு வேண்டும், என் காயங்களை மாற்றுகிற இயேசு எனக்கு வேண்டும், ஐயோ எனக்கு ஆறுதலாயிருக்கிற இயேசு எனக்கு வேண்டும், இயேசுவே நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள். எனக்கு தகப்பனாக நீர் வாரும், எனக்கு தாயாக நீர் வாரும், என் மூத்த சகோதரனாக எனக்கு நீர் வாரும், என் சிநேகிதனாக எனக்கு நீர் வாரும். இயேசுவே எனக்கு யாரும் இல்லையே, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, நான் தனிமையாய் வேதனைப்படுகிறேனே, இயேசுவே எனக்கு நீர் வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள். இயேசு இயேசு என்ற பெயரை சொல்லி இயேசுவே நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள். இதோ அவருடைய பிரசன்னம் இறங்கிக் கொண்டு இருக்கிறது. உடைந்த உள்ளங்களை ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கிறார். நொறுங்கின உள்ளங்களை அவர் ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கிறார். எனக்கு வாழ பிடிக்கவில்லை, வாழ்வதை விட மறித்து விட்டால் நல்லது என்று கலங்குகிற உள்ளங்களை இன்றைக்கு ஆண்டவர் தொட்டுக் கொண்டிருக்கிறார். மகனே, நான் உனக்கு நான் இருக்கிறேன், என் மகளே உனக்கு நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறான். நீ ஏன் சாக வேண்டும், நீ ஏன் சாக வேண்டும் என்று எண்ணுகிறாய்? உனக்கு நான் இருக்கிறேன். உன் பிரச்சனைகளை மாற்ற என்னால் முடியும், உன் தேவைகளை சந்திக்க என்னால் முடியும், உனக்காக ஒரு புதிய வழியை திறக்க என்னாலே முடியும், உனக்காக ஒரு நல்ல வேலை ஆயத்தப்படுத்த என்னாலே முடியும். நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை நம்பி பற்றிக்கொள் என்று அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு அவரை நோக்கி பாருங்கள். வாலிப தம்பி, அவரை நோக்கி பார். வாலிப மகளே, அந்த இயேசுவை நோக்கி பார். தகப்பனே, அவர்தான் உங்களுடைய தஞ்சம், அவர்தான் உங்களை முதிர் வயதிலும் தாங்கி நடத்தக்கூடியவர். தாயை பெற்ற பிள்ளைகளுடைய அன்பை மாறி போகலாம், ஆனால் இயேசு உங்களை கடைசி வரை தாங்கி நடத்துவார். முதிர் வயது வரைக்கும் தாங்கினவர் கடைசி வரைக்கும் உங்களை சுமந்து நடத்துவார். அவரை நோக்கி பாருங்கள். இயேசுவே எனக்கு நீர் வேண்டும் ஐயா, இயேசுவே நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்கிறவர்கள் உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே நீர் எனக்கு வேண்டும், இயேசுவே என் காயங்களை நீர் மாற்ற வேண்டும், என் உள்ளத்தில் நீர் வர வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இதோடைய பிரசன்னம் இறங்கிக் கொண்டு இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் இறங்கிக் கொண்டு இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. இந்த இடத்தில் அநேக நான் வாழ்வதை விட மறித்து விட்டால் நல்லது, வாழவே எனக்கு விருப்பம் இல்லை, ஐயோ இப்படி அன்பில்லாத உலகத்தில், நேசமில்லாத உலகத்தில் தனிமையாய் நான் வேதனைப்படுகிறேனே, நான் மறித்து விட்டால் நல்லது, ஏன் வாழ வேண்டும்? இப்படிப்பட்ட காயப்பட்ட உள்ளத்தோடு கலங்கி நிற்கிற அநேகரை ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு அந்த இயேசு தேவை. அப்படிப்பட்டவர்களுக்காக முதலாவது நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய உள்ளான காயங்களை ஆண்டவர் மாற்றும்படி, உள்ளான நிலைமையில ஒரு ஆறுதலும் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும்படி முதலாவது நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்டவர்கள், ஐயா ஆண்டவர் என்னோடு பேசினார், என் இருதயத்தின் காயங்களை தேவன் எனக்கு காண்பித்தார். இந்த இயேசு எனக்கு வேண்டும், என் காயங்கள் மாறணும், என் உள்ளத்தில் ஒரு ஆறுதல் எனக்கு வரணும், என் வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து நான் வந்திருக்கிறேன், வாழ்வதை பிடிக்காதபடி மரணத்தை விரும்பி நான் வந்திருக்கிறேன், தற்கொலை செய்ய முயற்சி பண்ணி
பண்ணி அதிலும் தோல்வி அடைந்து நான் வந்திருக்கிறேன். இந்த இயேசு எனக்கு வேண்டும், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், அந்த ஆறுதல் என் உள்ளத்தில் வர வேண்டும் என்கிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தலாம். முதலாவது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என் உள்ளத்துல வரணும், அந்த மகிழ்ச்சி என் உள்ளத்துல வரணும், எனக்கு ஒரு புதிய நம்பிக்கை வரணும், என் ஒப்புக்கொடுக்கிறேன் என்கிறவர்கள் நிற்கிற இடத்தில் வலது கரத்தை உயர்த்தலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். மரணத்தை விரும்பி வந்திருக்கிற வாலிபனே உன்னை ஒப்புக்கொடு. தற்கொலை பண்ண வேண்டும் என்று எண்ணுகிற வாலிப மகளை உன்னை ஒப்புக்கொடு. இயேசுவை வாழ வைப்பான். Thank you Lord. முதலாவது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கரம் உயர்த்தினவர்கள் மேடைக்கு அருகிலே முன்னுக்கு வாங்க. அப்படியே சீக்கிரமாய் மேடைக்கு அருகிலே முன்னுக்கு வாருங்கள். முதலாவது உங்களை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நான் ஜெபிக்க போகிறேன். மேடைக்கு அருகிலே அப்படியே முன்னுக்கு வாருங்கள். உங்களுக்காக விசேஷமாய் முதலாவது ஜெபிக்க போகிறேன். மற்றவர்கள் நிற்கிற இடத்துல நின்று கொள்ளுங்கள். இவர்களுக்காக ஜெபித்த பிறகு உங்களுடைய சுகத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய சரீர சுகம் விடுதலைக்காக அதன் பிறகு ஜெபிக்க போகிறேன். முதலாவது இருதயத்தில் இருக்கிற அந்த வேதனைகள், காயங்கள் மாறி ஒரு ஆறுதலும் சந்தோஷமும் உள்ளத்திலே உண்டாக அர்ப்பணிக்கிறவர்களுக்காக முதலாவது நான் ஜெபிக்க போகிறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். வாலிப தம்பி, இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களே அவர் நேசிக்கிறார். ஆண்டவர் அதனாலதான் உங்களை இங்க அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட், மக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், மக்கு நன்றி. நம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. அங்கங்கே நிற்கிற தேவ பிள்ளைகள் கரமுயர்த்தி இவர்களுக்காக ஜெபித்து கொண்டே இருங்க. ஏற்கனவே ஆண்டவரை ருசித்த ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இவர்களுக்காக கரமுயர்த்தி ஆவில நிரம்பி ஜெபித்து கொண்டே இருங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். முன்னால் வந்தவர்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவருடைய அன்பு உடைய உள்ளத்தில் ஊற்றப்பட போகிறது. அவருடைய ஆறுதல் உள்ளத்தை நிரப்ப போகிறது. இன்று முதல் இயேசுவே உங்களோடு இருந்து நடத்த போகிறான். இயேசுவே என் உள்ளத்திலே வாரும். இயேசுவே உம்முடைய ஆறுதல் என் உள்ளத்தை நிரப்பட்டும். இயேசுவே இந்த காயங்களை நீர் மாற்றும். இயேசுவே நீர்தான் இனிமேல் எனக்கு எல்லாம். இயேசு 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 என்ற பெயரை சொல்ல சொல்ல இது ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் மீது இறங்குகிறது. அப்பா, இங்கு வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்கப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. இருதயங்களிலே காயப்பட்டவர்களாய், உள்ளத்திலே நிம்மதி இல்லாதபடி மனவேதனையோடு வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகளுக்காக சிலுவையிலே மரித்தீரே, இவர்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினீரே, இவர்களுக்காக பலியாய் கொடுத்தீரே. நீர் அதை நினைத்தருளுவீராக, அதை நினைத்தருளுவீராக. இப்பொழுது உம்முடைய பிரசன்னம் அவர்களுக்குள்ள இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே, என் பாவங்களை மன்னியும். இயேசுவே, என் உள்ளத்திலே வாரும். இயேசுவே, எனக்கு ஆறுதலை தாரும். இயேசுவே, என் காயங்களை மாற்றும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திற்குள்ள நீர் வருவீராக. இந்த வாலிப தம்பிக்குள்ளே நீர் கடந்து வருவீராக. இந்த வாலிப மகளுக்குள்ளே கடந்து வருவீராக. ஆண்டவரே, இந்த தகப்பன் தாய்க்குள்ளே நீர் கடந்து வருவீராக. ஒவ்வொருவருக்குள்ள உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக. ஒவ்வொருவருக்குள்ள உம்முடைய தொடுதலை உணரச் செய்வீராக. அந்த காயங்கள் மாறட்டும் ஆண்டவரே, அந்த வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே. இப்பொழுது அவருடைய உள்ள மகிழ்ச்சியினால் நிரம்பட்டும் ஆண்டவரே, அவருடைய உள்ள சந்தோஷத்தினால் நிரம்பட்டும் ஆண்டவரே. அந்த வாழ்க்கை குறித்த வெறுப்பு அவருடைய உள்ளத்தை விட்டு விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தற்கொலை எண்ணம் அவருடைய உள்ளத்தை விட்டு விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாழ்க்கை குறித்த கசப்பு அவருடைய உள்ளத்தை விட்டு விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆறுதல்கள் அவருடைய உள்ளத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. அந்த காயங்களை எல்லாம் நீர் மாற்றுவீராக. இது உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். இது உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். முன்னால் வந்தவர்கள் இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இதோ உம்முடைய பிரசன்னம் இறங்குகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்ல 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 ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இதோ அவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது.
அவருடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய உள்ளம் ஆறுதலினால் நிரம்புகிறது, சந்தோஷத்தினால் நிரம்புகிறது. அந்த போராட்டங்கள் எல்லாம் மாறுகிறது. இன்று முதல் மகிழ்ச்சி உள்ளத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இதோ ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருவரும் நீ தொடுகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரும் மீது வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி. இப்பொழுது ஒவ்வொருவரையும் ஆறுதல் நிரப்புகிறதற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னம் நிரப்புகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக.